போதைப் பொருள் புழக்கத்தை தமிழகத்தில் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து விநியோகிக்கப்பட உள்ள துண்டு பிரசுரங்களை அதிமுக நிர்வாகிகளிடம் முன்னாள் அமைச்சர் ரமணா வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 63க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மிக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் போதைப்பொருள் புழக்கத்தை தமிழகத்தில் கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்கான துண்டு பிரசுரங்களை ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளிடம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ரமணா வழங்கினார். கிராமம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டார். இதில் கடம்பத்தூர் ஒன்றிய அவைத்தலைவர் சிற்றம் சீனிவாசன், பூண்டி ஒன்றிய செயலாளர் மாதவன், திருவள்ளூர் நகர செயலாளர் கந்தசாமி, நிர்வாகிகள் ராம்குமார், நேசன், KPM எழிலரசன், ஞானகுமார், துக்காராம், கவுன்சிலர்கள் செந்தில்குமார், சுமித்ரா, வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் குமரேசன், தியாகு, ஜோதி, திலகவதி உள்பட அதிமுகவினர் கலந்து கொண்டனர்.